ஹாய், குட் மார்னிங். காலையில் வேறு என்னென்னா 6:30க்கு வந்து ஃபஸ்ட்டு சஃபாரி, நம்மளோட சஃபாரி ஃபஸ்ட்டு சஃபாரியில் நிறையா சைட்டிங் பார்க்கலான்னாங்க. அதனால் இப்போ நம்ம தங்கியிருக்கிற ரூம்லேயே வந்து சஃபாரி வெஹிக்கிள் வரும். இதுக்கு வந்து பேக்கேஜாக வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரெண்ட்டு ப்ளஸ் வெஹிக்கிள் சஃபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2000 ஜீப்னா. இதே வேன் நம்ம எடுக்கிறோன்னா 300 அடல்ட்டுக்கு 150 வந்து சில்ட்ரனுக்கு வந்துடும். ஜீப்னா வந்து 2000 rupees பெர் ஜீப்பு. அதில் நம்ம 4 பேர் போய்க்க வேண்டியதான். ஆனால் இப்போ நமக்காக 1000 rupees தான் போட்டுட்டாங்க பேக்கேஜாக. ஸோ அதனால் நமக்கு 3000 + 1000 4000 முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கூட இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, வெளியில் சஃபாரிக்காக வெளியில் எங்கேயாவது தங்கினா அங்கேயும் தூரமாக இங்கே வரணும், க்யூவில் நிற்கணும், டிக்கெட் எடுக்கணும், இந்த பிரச்சனையெல்லாம் இங்கே அப்படி கிடையாது. நம்ம இங்கே பாருங்கள், இங்கே நம்ம வீட்டிலேயே உட்காந்துருக்குறோம். நேராக நம்ம வீட்டு வாசல்லே கொண்டு வந்து ஜீப்பை நிறுத்தி நம்மளை கூப்பிட்டோன்னா இறங்கி போய் ஜீப்பில் ஏறி அப்படியே சஃபாரி போய்ட்டு இங்கேயே வந்து இறங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் காலையில் நான் கேட்டேன் கேர்டேக்கர்கிட்ட, நைட் என்ன ப்ராப்ளமா என்னாச்சுன்ட்டு. அப்புறம் அவர் தான் சொன்னார், வைல்டு எலிஃபெண்ட் 2 வைல்டு எலிஃபெண்ட் வந்து உள்ளுக்குள்ளார வந்துருச்சேன். உள்ளுக்குள்ளார வந்துட்டு மெயின் ரோடு நான் சொன்ன மாரி நான் நைட் சொன்னேன் இல்லையா, அதேமாரி செக் போஸ்ட்டில் வந்து அந்த சைடு இல்லையா அங்கே ப்ராப்ளம் பண்ணிவிட்டு அங்கே அதுதான் செக் போஸ்ட் அந்த சைடு. அங்கேருந்து வந்து இங்கே வந்துருச்சு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளுக்குள்ளார வந்து அங்கே கும்கி யானை வச்சுருந்தாங்க. கும்கி யானை கூட செம சண்டையும். அது ஒரு யானை வேற படுத்துருக்குல, அதுக்கு எதுவும் அட்டாக் ஆயிருக்குமா? தூங்குது. அதான் கேட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் ஆகலைன்னாரு அவரு. யானை படுத்துருக்கு. இனிமேல் தான் தெரியும் நமக்கு. காலை தூக்குது, எழுந்திருக்குது. ஸோ அதனால நைட்டு சண்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரட்டியிருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளார. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம சஃபாரி போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. சஃபாரி ஜீப்பும் வந்துருச்சு. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து இன்னையோட விலாகில் சஃபாரி தான் இருக்கும். சஃபாரி எப்படி இருந்தது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்கிறத ஃபுல் வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. சூப்பரான ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்களும் வெயிட்டிங். ஏற்கனவே வயநாட்டில் வந்து சஃபாரி போயிருக்கோம். பட் ஆனால் ஈவினிங்கில் தான் போனோம். மார்னிங்கில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சஃபாரி போனதில்லை. ஃபஸ்ட்டு சஃபாரி நிறைய அனிமல் சைட்டிங்க்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஸோ குளிர் வேறு செம்மையாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் பனியெலாம் விலகி கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. ஸோ அதனால் நாங்களாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஃபாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த சஃபாரியில் கிளம்புங்க. நம்ம ஜீப் வந்துடுச்சு, சஃபாரிக்கான ஜீப்பு. போங்க, இறங்குங்க. அது செக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டல, சாவி வச்சுக்க. வேணாவா ஜீப்பா? Everything will pay here, eh? Okay. நம்ம சஃபாரி ஜீப் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் நேம்? யுவர் நேம்? குட் மார்னிங். தமிழ் தெரியுமா? ஓகே. கும்கியில் சந்தன மரமா? இதெல்லாம் இதில் என்னவா இது எல்லாமே இல்லை. இது எல்லாமே சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு. ட்ரைபல் வில்லேஜ் அதெல்லாம். ஓகே, இவங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. பொதுவாக வைல்டு எலிஃபெண்ட்ஸு எல்லாமே இங்கே வரும்ல? நைட்டில் வரும். வைல்டு எலிஃபெண்ட்ஸ் வேறு என்னென்ன அனிமல்ஸ் இங்கே வரும்? டைகர் லெப்பர்ட்லாம் ஏதாவது வருமா? வரும், கொட்டக்கடலாம் வரும்.
இங்கெல்லாம் வரும்ல நைட்டில் அந்த அலார்ம் கால் கொடுக்கும்ல அந்த குரங்கு கத்திட்டே இருந்தது மங்கி சிக்னல் கொடுக்குதுல்ல அதான் வந்திருக்கு அதான் நைட்டு 2 மணி இருக்கும் கண்டினியூவாக சத்தம் போட்டே இருந்தது இதெல்லாம் மதம் பிடிச்ச யானைய ஸோ அதனால் கட்டி போட்டுருக்கு ரிவர் இருக்குது தண்ணி ரிவர் இருக்குது இந்த ஓகே அந்த ரிவரில் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும்ல பின்னாடி யானை இருக்குது அங்கே நிற்கிது அந்த யானை அது முக்கியதானே அதுவும் மதம் பிடிச்சிருக்கு அது மதம் பிடிச்சிருக்கு இது மதம் பிடிச்சிருக்கு ஓ அந்த அங்கே இருக்கே ஓகே நான் எடுக்கிறேன் இது மாடு புலிமாடு இது எல்லாம் பக்கத்தில் ஓகே இந்த யானை எல்லாமே மதம் பிடிச்சிருக்கு அதனால கட்டி போட்டு வச்சுருக்கேன் அதில் 3 மாதம்லாம் பிடிக்கும் மதம் பிடிச்சா 3 மாதம் ஆகுமா 6 மாதம்லாம் வரும் ஓ அவ்வளோ நாள் ஆகும் இங்கே மாடு பக்கத்தில் இருக்கு ஓகே பொதுவாக சஃபாரியில் வந்து சைட்டிங் பார்த்தீங்கன்னா என்ன டைமிங் பெஸ்ட்டாக இருக்கும் சம்மர் டைம்லாம் வந்து ஈவினிங் டைமில் சம்மர் டைமில் 5 மணிக்கெல்லாம் போனால் டைமெல்லாம் நல்லா இருக்கும் சம்மர் டைமில் ஈவினிங்கா இப்போ வந்து எல்லாத்துலையும் தண்ணி இருக்கிறாண்டு கேரண்டி சொல்ல முடியாது இப்போ மார்னிங் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம்னே அதில் சைட்டிங் வாய்ப்பு இருக்கா சில விவசாயம்னா சில கிடைக்கும் பதினாறு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டில் நம்ம இப்போ போவோம் இப்போ பார்த்துருக்கோம் டைகர்லாம் பார்த்துருக்கோம் மார்னிங்கில் போய் டைகர்லாம் நேற்று ஏதாவது மாற்றிக்கலாம் சார் சரியில்லை நேற்று சஃபாரியில் ஏதாவது மாற்றிக்கலாம் மார்னிங் சஃபாரியில் லெப்பர்டு பார்த்தீங்களா முன்னாடி 3 ஜீப் தான் ஓகே തിരക്ക് ജാസ്തി വണ്ടിയെ പോയിട്ടിടും വണ്ടി ജാസ്തിയാണ് இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நேற்று நைட்டு நல்ல சவுண்டு நல்லா பிள்ளைங்க 12 மணிக்கு மேலே அதான் ரொம்ப இது டஸ்கர் அது வந்துருக்கு இந்த முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி 345 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகவும் பசுமையான ஒரு காடுன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஒரு அடர்த்தியான காடாகவும் இந்த முத்தங்கா ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து எலிஃபண்ட்டுங்கிறது ரொம்பவே அதிக அளவில் காணப்படுது. இங்கே அடிக்கடி இந்த ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது நிறைய நடக்குது. பொதுவாக வயநாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்திங்கன்னா யானைகளால் மனுஷங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றது உண்டு. அது மனுஷங்க ஏதாவது பண்ணுறதுனால இந்தமாரி நடக்குதா என்னான்னு தெரியல. பொதுவாக வயநாடில் வந்து இந்த பிரச்சனை அடிக்கடி நடக்கிறது உண்டு. சமீப காலத்தில் கூட யானை வந்து ஒரு 2 பேரை வந்து சாகடிச்சிடுச்சு. இதனால் வயநாடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா வைல்ட் லைஃப் சாங்சுரியும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அடிக்கடி இந்தமாரி ஒரு ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது வயநாடு டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. இந்த முத்தங்கா சாங்சுரி பார்த்திங்கன்னா சுல்தான் பத்தேரியிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த முத்தங்கா ஃபாரஸ்ட் இருக்குது. நியரஸ்ட்டு டவுன் பார்த்திங்கன்னா சுல்தான் பத்தேரி தான். சுல்தான் பத்தேரியிலேருந்து மைசூர் போகிற ரூட்டில் தான் வந்து இந்த முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் இருக்குது. திரும்பி இந்த ரூட்டில் அப்படி உள்ளார போகிறோம். நாம் சஃபாரி போகும்போது ஒரு 3 ஸ்டேட்டோட வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து டச் பண்ணிட்டு போவோம்.
இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது கேரளாவில் இருக்குது. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முதுமலை சாங்சுரியும் நம்ம டச் பண்ணிட்டு போவோம். அப்புறம் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு, அது கர்நாடகாவில் இருக்குது. இந்த 3 வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதாவது 3மே வந்து டைகர் ரிசர்வு. இந்த 3 சாங்சுரிக்குள்ளார அப்படியே டச் பண்ணிவிட்டு நாம் ஒரு சஃபாரி போவோம். ஏறக்குறைய ஒரு 1.5 hours வந்து இந்த சஃபாரி இருக்கும். நம்ம அப்படியே போயிட்டு மெயின் ரோட்டில் போய் ஜங்ஷன் ஆகி திரும்பவும் நம்ம சஃபாரி பாயிண்ட்டுக்கே நம்ம வந்துடுவோம். முத்தங்காவில் நீங்கள் சஃபாரி போகணும் அப்படின்னா 2 டைமில் வந்து உங்களுக்கு சஃபாரி இருக்குது. மார்னிங் 6:30 to 9 o'clock வரைக்கும் சஃபாரி. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 3:30லேருந்து ஒரு 5:30 வரைக்கும் சஃபாரி இருக்குது. ஸோ இந்த 2 டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சஃபாரி போகலாம். அதுமாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜீப் மூலிமா போகிறது, இன்னொன்று பஸ் மூலிமா போகிறது. பஸ்ஸில் போனீங்கன்னா பெர் ஹெட் 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஜீப்லனா அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் வந்து நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். முத்தங்காவில் சஃபாரி போகும்போது நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு அனிமல் சைட்டிங்கிறது பார்க்க முடியாது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்தப்பையும் என்னால் பெரிய லெவலில் இங்கே அனிமல்ஸ் பார்க்க முடியல. இப்போயும் வந்து இது வரைக்கும் நம்ம சஃபாரியில் வந்ததில் இது வரைக்கும் எந்த விதமான அனிமல்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கல. எக்ஸப்ட் வந்து மான் பார்த்தோம். மான் இல்லாமல் கும்கி யானை வந்து அங்கே மதம் பிடிச்சிடுச்சின்னு சொல்லி கட்டி வச்சுருந்தாங்க. இதை தான் நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் நம்மளால் வந்து வேறு எதுவுமே நம்ம வைல்டு எலிஃபெண்ட்ஸோ இல்லை பைசன், டைகர், லெப்பர்டு இந்த மாதிரி எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு 2 daysக்கு முன்னாடி இதே டைமிங்கில் மார்னிங் வரும்போது லெப்பர்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே இடத்துலையே நடந்து போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நம்மளுடைய லக்கு என்னன்னு தெரியல, இது பார்க்கவே முடியல. பார்க்கலாம், இன்னும் சஃபாரி இன்னும் க்ளோஸ் ஆகிற டயத்துக்குள்ளார ஏதாவது நம்ம கண்ணில் மாட்டுதான்ட்டு. காட்டு சேவல் இதுதான் கூவி இருக்குமா நைட்டு சவுண்டு? ஓகே, சைஸ் சின்னதாக இருக்குல்ல. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3மே ஜாயின் ஆகிற இடம் இருக்கேன். பந்திப்பூர், முதுமலை, கேரளா. இங்கே என்னது?
இப்போ தான் போட்டு போயிருக்கு, விடிய காலில் போயிருந்தோன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது சின்னது வந்து குட்டியானல, குட்டியான அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. போகலாம். இப்போ கர்நாடகா பார்டர் வந்துருக்கோம். 9 o'clock செக் போஸ்ட் க்ளோசிங்க. நைட்டு நாங்கள் இங்கேருந்து வரும்போது நிறைய எலிஃபென்ட்ஸ் இங்கே பார்த்தோம். ரோட்லேயே வயர்ந்துச்சு. காட்டு நாயெல்லாம் நிறைய இருக்கு, வயர்ந்து வெளியில் வருது. பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹண்டிங், வேட்டையாடுறது. நமக்கு இந்த சஃபாரியில் பெரிய லெவலில் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியல அப்படின்னாலும் நம்ம டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஒரு ஏர்லி மார்னிங் டிரைவ் போயிட்டு வந்ததுங்கிறதே ஒரு பெரிய த்ரில்லாகவும் ஒரு சில்லாகவும் இருந்தது. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுத்தது. நீங்கள் வயநாடு வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுங்கிறத மறக்காதீங்க. ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ நீங்கள் வந்து ஒரு ரைடு இதுமாரி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.